அடுத்தது பார்க்க போகிறது போர்ட் செக்யூரிட்டி. ஸோ எதுக்காக இந்த போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை லிமிட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள்கிட்ட இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சிலேருந்து 24 அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதில் அன்வான்டாக ஒரு யூசர், ஒரு ஹேக்கர் அந்த பர்டிகுலர் போர்ட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்சஸ் வரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எங்களுடைய டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணும்போது அதில் அக்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம இந்த போர்ட் செக்யூரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போர்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு ஒரு 3-4 மோடு இருக்குது. அந்த 3-4 மோடு ஏற்ற மாதிரி நம்ம சுவிட்சில் கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று நம்மளுடைய பிசிக்கு கொடுத்துருப்பாங்க. அது மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ், ஸோ ஒய்ஃபை, லேனு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ அந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் தேவையில்லாமல் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை நம்ம லிமிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? ஸோ நம்ம போர்ட் செக்யூரிட்டி பண்ணாமல் இருந்தோம்னா சைபர் த்ரீட்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாமல் அன்வான்ட் பர்சன்ஸ் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் மூலயமா நம்மளுடைய டேட்டாவையோ இல்லை நம்ம நெட்வொர்க்கையோ டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு 24 யூசர்னால் 24 யூசர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அந்த யூசரை தவிர புதுசாக ஒரு யூசர் அந்த நெட்வொர்க்கில் அந்த பர்டிகுலர் போர்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம இங்கே லிமிட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுடைய பிசி எல்லாத்துக்குமே மேக் அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். நாங்கள் போர்ட்டில் அதை செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ புதுசாக ஒரு பிசி அந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் தீம். ஸோ போர்ட் செக்யூரிட்டி இருந்ததுன்னா நம்ம செக்யூர்டாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். போர்ட் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா யாருனாலும் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி, இப்போ அந்த சுவிட்ச் இருக்குது அப்படின்னா சுவிட்ச்லேருந்து ஒரு கேபிள் மூலிமா யாருனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் அந்த ஒரு போர்ட் செக்யூரிட்டி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. நியூ பர்சன்ஸ், அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் யாரும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படுறது மேனேஜபிள் சுவிட்ச். ஸோ மேனேஜபிள் சுவிட்ச் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ நார்மல் சுவிட்சில் அது பண்ண முடியாது. மேனேஜபிள் சுவிட்சில் மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ மேக் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டிக் மேக் அட்ரஸ். ஸோ ஸ்டேட்டிக் மேக் அட்ரஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது யார் மேனுஃபேக்சரோ அவங்களே ஒரு மேக் அட்ரஸை நமக்கு ஐஎம்இ நம்பர் மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க் டிவைஸுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டிக் மேக் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை மேனுவலாக டைப் பண்ணுவாங்க. ஸோ இதை அந்த அட்மின் மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர மற்ற யாரும் மாற்ற முடியாது. ஸோ டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகும். அதே நேரத்தில் இதை சுவிட்ச்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ டைனமிக்காக இருக்கிற மேக் அட்ரஸ் அப்படி தான். ஸோ நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளக் பண்ணும்போது ஒரு மேக் அட்ரஸ் அசைன் ஆகும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேக் அட்ரஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஸ்டிக்கியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக் அட்ரஸ் நீங்கள் நெட்வொர்க்குள்ளே வரும்போது உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது அது ஆட் ஆகிக்கும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற போர்ட் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற மோடு இந்த 3 மோடு தான். ப்ரொடெக்ட். இந்த ப்ரொடெக்டில் என்ன பண்ணுவோம், அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்
டிசேபிள் ஆகிடும். அடுத்த ரெஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் அதை அக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லாகு கிரியேட் ஆகும், அவங்களுக்கு பேக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகாது. மூணாவது ஷட் டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டே ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும், அந்த போர்ட்லேருந்து நெட்வொர்க்கே கிடைக்காது. ஸோ இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான வயலேஷன் மோட்ஸ். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த போர்ட் செக்யூரிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ரெண்டாவது மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி ஸ்னூப்பிங், ஸ்பூஃபிங் ஏதாவது நடக்குது, அட்டாக் நடக்குது அப்படின்னா அதை நம்ம இது மூலயமா ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்ம நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், சேஃபாக இருக்கும் நம்மளுடைய நெட்வொர்க், நம்ம மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால. அதே மாதிரி இதில் கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம சுவிட்சில் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். 4 லைன் கமாண்ட் தான். ஸோ 4 லைன் கமாண்ட் மூலயமா நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்டர்பன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் பெருசாக இருக்குது, சுவிட்சோட கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்டுக்கும் நம்ம மேனுவலாக 4 லைன் கமாண்டை டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 24 போர்ட்னா ஈஸி. 2400 போர்ட் இருக்குது, 2400 பிசி இருக்குது அப்படின்னா அவ்வளோ பிசி அவ்வளோ போர்ட்டுக்கும் நம்ம மேனுவல் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி டைனமிக்காக இருக்குது, யூசர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, ஃபிக்ஸ்டு பிசி கிடையாது அப்படின்னா அங்கேயும் நம்ம இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி போர்ட் ஷட்டவுன்னு ஒரு வயலேஷன் மோட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஜென்யூன் யூசர் கூட அதனால் பாதிக்கப்படுவாங்க. திரும்ப அவங்க ஆக்டிவேட் பண்ணுனா அந்த போர்ட்டை திரும்ப அசம்பிள் பண்ணணும். ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 லைன் கமாண்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் புதுசாக அதுக்கான கான்ஃபிகரேஷனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிற 4 லைன் கமாண்ட் இதுதான். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணணும், அந்த சுவிட்ச் போர்ட்டுக்கு அக்சஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் போர்ட் செக்யூரிட்டிங்கிற அந்த இன்புட்டை கொடுப்போம், கடைசியாக அதில் எதை வச்சு நம்ம ஷட்டவுன் பண்ண போகிறோம். ஸோ மேக் அட்ரஸை கொடுத்துட்டு பக்கத்தில் மேக் அட்ரஸை டைப் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம அதுக்கு பதிலாக ஸ்டிக்கின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேக் அட்ரஸை அசைன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்தது ப்ரொடெக்ட்னு ஒரு மோட் இருக்குது. சேம் அதே 4 லைன் கமாண்டு தான். இங்கே ஒரே ஒரு சேஞ்சஸ், இந்த எண்டில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த ரெஸ்ட்ரிக்ட்னு ஒரு மோட் இருக்குது. இதுலேயும் நம்ம கடைசியாக இந்த எண்டில் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். வயலேஷன் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதோடைய வயலேஷன் மோடோட நேமை தான் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலேஷன் ப்ரொடெக்ட்னு இருக்கிற மாதிரி இங்கே வயலேஷன் ரெஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணி செக் பண்ணிடலாம். ஒரு சின்னதாக ஒரு நெட்வொர்க் போட்டு அதில் ஒரு 3-4 போட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணுவோம்.